விஜய் ரசிகராக அறியப்படும் ஜிவி பிரகாஷ்குமாருக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் இடையே ட்விட்டர்ல வார்த்தை போர் நடந்துட்டு இருக்கு. சமீப காலமாக தொடர்ந்து ஹிட் படங்களை கொடுத்துட்டு வரும் ஜிவி பிரகாஷ்குமார் கடவுள் இருக்கான் குமார் படம் வெளியானதுல பல சர்ச்சைகள்ல சிக்கிட்டு வர்றாரு. சிம்பு, லட்சுமி ராமகிருஷ்ணன், ஸ்ருதிகாசன் போன்றவர்களை கிண்டல் செய்யறது போல கடவுள் இருக்கான் குமார் படத்துல சில வசனங்கள் இடம்பெற்றதற்காக சிம்பு மற்றும் லட்சுமி ராமகிருஷ்ணன் பதிலடி கொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில் விஜய் ரசிகராக அறியப்படும் ஜிவி பிரகாஷ்குமாரும் அஜித் ரசிகர்களும் ட்விட்டர் பக்கத்துல சண்டை போட்டுக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஜிவி பிரகாஷோட ட்விட்டர் பக்கத்துல உன்னை வச்சு படம் தயாரிக்கிறான் பாரு, அவனை கொல்லணும் முதல்ல அப்படின்னு யாரோ ஒருத்தர் பதிவிட்டு இருந்திருக்காரு. மேலும் அதுக்கு கீழே ஜிவி பிரகாஷ்குமார் அநாகரிகமாக திட்டி ஹேஷ்டாக்ல இணைச்சிருந்தாரு. இதுக்கு பதிலளிச்சு ஜிவி பிரகாஷ்குமார் அந்த கெட்ட வார்த்தையை குறிப்பிட்டு பில்லா படத்துல அஜித்தோட கதாபாத்திரத்தோட பேரான டேவிட் பில்லா அப்படிங்கிறதுல இருந்துதான் இந்த கெட்ட வார்த்தையே உருவானதாக மறைமுகமாக தெரிவிச்சிருந்திருக்காரு. இதை தொடர்ந்து ஜிவி பிரகாஷோட ட்விட்டர் பக்கத்துக்கு படையெடுத்திருந்த அஜித் ரசிகர்கள் ஜிவி பிரகாஷ்குமாரை கழுவி ஊத்திருக்காங்க. ஆனா அவங்க எல்லாத்துக்கும் சளைக்காம ஜிவி பிரகாஷ்குமார் பதிலடி கொடுத்துட்டு வந்தாரு. மேலும் விஜய் ரசிகர்கள் சிலரும் ஜிவி பிரகாஷ்குமாருக்கு ஆதரவாக களமிறங்கினாங்க. ஆனாலும் இப்ப வரைக்கும் ஜிவி பிரகாஷோட ட்விட்டர் பதிவுக்கு கீழே அஜித் ரசிகர்கள் திட்டி தீக்கிறது தொடர்ந்துட்டே இருக்கு. இதுக்கு பதிலடியாக விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர்களை திட்டி வர்றாங்க. மீனவன் அடிச்சா மாணவனை அடிப்பேன்னு சொல்லிட்டாரு. அடிச்சா தானே அடிப்பேங்கிறாரு, அடிக்கலைன்னு அடிக்க மாட்டார்ல. ஒரு பெண், அது கர்ப்பிணி, கழிவறைக்கு போறதோட கூட கைவிலங்கோட ஆண் காவலர் நின்றுட்டு இருப்பாருன்னா இதை நீங்க எப்படி கற்பனை செய்வீங்க? இது அப்ப என்னென்னவோ செஞ்சு பாக்குறாரு. கடைசியா உன்னை நிர்வாணப்படுத்தி வெளியில இருக்கிற என் காவலர்களை வச்சு நான் வன்புணர்வு செய்ய வைக்கிறது வழி இல்லைன்ட்டு மேலாடையை உருவுறாரு. ஒரு நாட்டின் மிகப்பெரிய தலைவரையே ராணுவ அணிவகுப்பில் இப்படி துப்பாக்கி கட்டையால அடிக்கிறானே, அப்ப ஆதரவற்று நிக்கிற அப்பாவி தமிழ் மக்களை இந்த ராணுவம் எப்படி அடிச்சிருக்கும்னு அழுத்தி பிடிக்கும் போது நீங்க ஏன் ஐயா யோசிக்கல? இந்த மாநில அரசு சொல்லுது நளினியை விடுதலை செய்ய முடியாது. நளினி விடுதலை ஆனால் முக்கியமானவர்கள் வாழ்கிற தெருவில் வந்து வாழ்வார். அப்ப அந்த முக்கியமானவர்கள் உயிருக்கு பாதுகாப்பு இருக்காது, அதனால விடுதலை இல்லை. இந்த வழி இருக்குல்ல, இந்த புத்தகத்தில் இருக்க எல்லா வழியும் விட கொடிய வழியா இருக்கு. எனக்கு காவல்துறை எழுதி கடிதம் கொடுக்குது கூட்டத்துக்கு மறுத்து, சீமான் இங்க பேசினால் மின் உற்பத்தி பாதிக்கப்படும். இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது பாசம் நல்லா இருக்கு, பதவியில் இல்லைன்னா நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்கு. அதனால கடைசி வரை பதவி இல்லாம பார்த்துக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு.